அவனுங்களாம் ஆம்பளே இல்லை. இவ்வளோ பெரிய கன்னை வச்சுக்கிட்டு ஒருத்தன்ட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்த போய் உன் வீரத்தை காட்டுறிய. நீலாம் மனுஷனா? நீலாம் என்ன ஜென்மம்? நீலாம் எந்த சேர்த்து எந்த அல்லாஹ் அவனை மதிப்பார்? எந்த கடவுள் உன்னை மன்னிப்பார்? சிந்து நதியை நீங்கள் ஸ்டாப் பண்ணால் ரத்த ஆறு ஓடுனா இப்போ எங்கே இருக்கிறானே அவன் தெரில. இவங்கெல்லாம் எப்படின்னா பெரிய கண்ட சொத்தை பாகிஸ்தான் மூலம் சம்பாதித்து வெளிநாடு சேமித்து வச்சுட்டு டூரிஸ்ட் மாதிரி வந்து போவாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, இந்த பயங்கரவாதிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஒரு சாதாரண நாடு, நாங்கள் எங்களை பற்றி எங்களை வெளியிலே பார்த்துட்ருக்கோம், எக்கனாமிக்கலான ஒரு தடையை நீங்கள் போகிறதுனால நாங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம். இப்போ இந்தியா மருந்துகளுக்கான மூலப்பொருளை ஸ்டாப் பண்ணோன்னே அந்த மருந்துகளுக்கான மூலப்பொருளை 10 டைம் ஹையஸ்ட்டாக அவங்க சைனாவில் வாங்கணும். அந்தளவுக்கு அவங்க எக்கனாமிக் கிடையாது. அவன்கிட்ட உலக வரலாற்றிலே முதல் தடவை விமானப்படையை சேர்ந்த 2 பேர் ப்ரெஸ்ஸில் இந்திய ராணுவம் எப்படி செயல்படுகிறது, எப்படி நம்ம அவங்கள மிசைல்ஸை வச்சு அடித்தோம், ட்ரோனில் எப்படி அடித்தோன்றதை அவங்க பொதுவெளியில் சொல்லி, எந்த பெண்களை நீங்கள் இழிவாக தள்ளிப்போ நான் இன்னொரு போய் சுடணும்னு சொன்னியோ அதே பெண்களை வைத்து ஒன்று அடிக்க வச்சது தான் அவருடைய மிகப்பெரிய பெருமை. நம்ம இங்கேருந்து மேலேயே அடிச்சு அதை காலி பண்ணி இன்றைக்கு அவன் என்ன நிலைமைக்கு வந்தால் நம்ம பொருளாதாரத்தில் விழுந்துட்டோம், பணம் இல்லை எங்ககிட்ட, உலக வங்கி எங்களுக்கு பணம் தரணும். பாகிஸ்தானுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் ராணுவத்துக்கும் பெரிய இடைவெளி. நம்மளுடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா நம்ம ராணுவம் முழு கட்டுப்பாடோட பிரதமர்கிட்ட இருக்கும். ஆனால் பிரதமர் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணவே மாட்டாரு. ராணுவ தலைமை தளபதி மாற்றிட்டாங்க. அப்போ இது எதுக்கு சொல்ல வரோன்னா, இதுக்கு எக்ஸ்பர்ட் யார்? இவங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும். டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு இது வேணும், எங்கள் உலக நாடுகளை நம்ம இதை பற்றி பேசணுன்றப்ப அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய கேப் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மூலம் வளர்த்து அந்த தீவிரவாதிகள் இருக்க சில பேரே அங்கே துணை அரசியல்வாதியாகவும் இருப்பான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளரான வெங்கட் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு இந்தியா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுச்சு. அதுக்கு ரெட்டாலியேஷனுக்கு நேற்றுக்கு நைட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இருந்தாலுமே இந்தியா தக்க பதிலடிகள் கொடுத்துட்டே வந்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் நிறைய இடத்துல நாம் அட்டாக் பண்ணதாகவும் சொல்லப்படுது சார். எந்தெந்த ஏரியாக்கள் எந்த மாதிரி அட்டாக் இந்தியா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்? இப்போ இல்லை, இப்போ அட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போகல, நம்ம டெரரிஸ்டோடைய கேம்பை மட்டும் தான் நம்ம அழித்தோம். ஏன் நம்ம அப்படி சொல்லி செஞ்சோம் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் உள்ள ஊடுருவி 27 பேர் அவங்க ஒரு அப்பாவி பொதுமக்களை இந்தியனுடைய சிவிலியன்ஸை அவங்க கொண்டு இருக்காங்க. அதற்காக நம்ம அதுக்கான அது எதிர்வினை ஆற்றணும். ஏற்கனவே அதை நடத்திருக்கணும். 2016 உரி தாக்குதலில் 19 இராணுவ வீரர்கள் இருந்தோம். அதுக்கு நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுத்தோம். 2019 புல்வாமா தாக்குதலில் 40 இராணுவ வீரர்கள் இருந்தோம். அதுக்கும் ஒரு பதன்கோட்டு உள்ளே போய் அடிச்சுட்டு வந்தோம் உங்களுக்கு. இப்போ 2025 நம்ம கிட்டத்தட்ட 25 உயிர்கள், நம்ம இந்திய உயிர்களும் ஒரு வெளிநாட்டுக்காரோட உயிரை இழந்திருக்கோம். அதற்காக பாகிஸ்தான்கிட்ட நம்ம தீவிரவாத கும்பலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்கன்னு நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அப்படின்னால பாகிஸ்தான் இருக்குல்ல, உங்களுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் ஒரு 5 இடங்களையும் பாகிஸ்தானில் ஒரு 4 இடங்களையும் சேர்த்து 9 இடங்களையும் இலக்கில் வச்சு பாகிஸ்தான் சிவிலியன்ஸுக்கு மேலே ஒரு டச் கூட நம்ம பண்ணாமல் நேரடியாக அவங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தாமல் நம்மளுடைய வானெல்லையில் இருந்தே நம்ம ஏவுகணையை அழுத்தி அவங்க கிட்டத்தட்ட 100 தீவிரவாதிகளை சாவடித்தோம். கிட்டத்தட்ட பல மசூர் அசாருடைய குடும்பத்தின் பல பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. அவரோட அப்துல் அசாரோட தம்பி இறந்துட்டதாக சொல்கிறாங்க. இவங்களாம் நம்ம அந்த கந்தகார் விமானம் கடத்தப்பட்டதில் நேபாளத்துலேருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் அதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க. மசூர் அசார் உலகம் ஐநாடே அங்கீகரிக்கப்பட்ட தேடப்படக்கூட ஒரு குற்றவாளி. அவருக்கும் டார்கெட் பண்ணுவரை அவர் இருக்கிறாரா, இப்போ தப்பிச்சிட்டாரா, எங்கே இருக்காருன்னு தெரில. இப்படி பண்ணது நம்ம தெளிவாக உலக நாடுகள்கிட்ட சொல்லிட்டோம். பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் எங்கள் நாட்டுக்கு வந்தாங்க, எங்கள் சிவிலியனை சுட்டாங்க, அந்த பயங்கரவாதிகள் நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, இந்த பயங்கரவாதிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஒரு சாதாரண நாடு, நாங்கள் எங்களை பற்றி எங்களை வெளியிலே பார்த்துட்ருக்கோம், நீங்கள் பயங்கரவாதிகள் தாக்கல் பண்ணதுனால நீங்கள் சிந்து நதியை ஸ்டாப் பண்ணுறதாகட்டும், பாகிஸ்தானுக்குள்ளே எந்த ஷிப்ஸும் வரக்கூடாது, பாகிஸ்தானுடையக்குள்ளே நாங்கள் ட்ரெயின் அனுப்ப மாட்டோம், பாகிஸ்தானுக்குள்ளே ஃப்ளைட் போகக்கூடாது, பாகிஸ்தானுடைய பார்சல்ஸ் அனுப்பக்கூடாது, நாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எக்கனாமிக்கலான ஒரு தடையை நீங்கள் போகிறதுனால நாங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம 5000 கோடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பாகிஸ்தானுக்கு. அங்கேருந்து நம்ம வெறும் 200 கோடி தான் இம்போர்ட் பண்ணோம். உலர்பழங்கள் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் நட்பு நாடுகள்ன்ற நேச நாடுகள், நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற நாடுகள்ன்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம குறைந்த விலைக்கு அவங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான பொருட்கள்லாம் கொடுக்கணும். குறிப்பாக மருந்துகள் கொடுக்குறோம். மருந்துகளுக்கான மூலப்பொருளை இந்தியா தான் கொடுக்குது பாகிஸ்தானுக்கு. இப்போ இந்தியா மருந்துகளுக்கான மூலப்பொருளை ஸ்டாப் பண்ணோன்னே அந்த மருந்துகளுக்கான மூலப்பொருளை 10 டைம் ஹையஸ்ட்டாக அவங்க சைனாவில் வாங்கணும். அந்தளவுக்கு அவங்க எக்கனாமிக் கிடையாது அவன்கிட்ட.
இப்போ பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கூட கொரோனாவில் 163 நாடுகளுக்கு வந்து இலவசமாக தடுப்பூசி நம்ம கொடுத்தோம், கோவேக்சின் கொடுத்தோம், பாகிஸ்தானுக்கும் கொடுத்தோம். நம்ம அப்படி நினைக்கல, ஏன்னா அங்கே இருக்கவரும் நம்ம மக்கள் தான், நம்ம தொப்புள் கொடி தான். நம்மளோட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்களும் நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராட்டப்பட்டவங்க, மதத்தின் பேரில் பிரிஞ்சு போட்டாலும் அவங்களும் மனிதர்கள் தான். ஏன்னா மோடிஜியோட மிகப்பெரிய ஒரு கொள்கை வசுதேவ குடும்பம், அவருடைய கொள்கை. உலகமே என்னோட குடும்பம் நினைக்கிறவர் அவர். இது வந்து இந்த மாதிரி தாட்டி எந்த ட்ரம்ப் கூட சொல்ல மாட்டார், சைனா ஜின்பின் சொல்ல மாட்டார், புடின்னு சொல்ல மாட்டார். எந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய அதிபர்களாகட்டும் பிரதமர்களாகட்டும் யாருன்னா ஒருத்தர் போய் கேட்டிங்கன்னா எங்கள் நாட்டு நலம் தாங்க முக்கியம், எங்கள் நாட்டுக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் மோடிஜி அவர்கள் மட்டும்தான் உலக அரங்கில் சொல்கிறாரு வசுதேவ குடும்பம். அதுக்கு மூல காரணம் நம்ம கணிகன் பூங்குன்றார் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற அவர் வந்து கொண்டு போய் எங்கேயோ சேர்த்துட்டார், அப்பயே கொண்டு போய் சேர்த்துட்டார் அவர். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களும் நம் சொந்தங்கள் தான், இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து நாடுகளும் நம் நாடுகள் தான். அப்படின்றப்ப அதுக்கு வேற்றுமையே கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, எதுவுமே இல்லைன்றது தான் அதோட கட்டமைப்பு. அதை தான் மோடிஜி அவர்கள் பொதுவில் வசுதேவ குடும்பம்னு சொல்லிட்டார். எல்லாருமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஆள்னால தான். ஆனால் நீங்கள் வந்து எங்களுடைய பெண்களை குறிவைத்து வந்து நீ வந்து கல்மா சொல்லு, கல்மாலேருந்து 2 வரி சொல்லு, கலிஜாலேருந்து 2 வரி சொல்லுன்னு சொல்லிட்டு சுட்டிங்கன்னா அந்த பெண்களை வைத்தே உங்களை அடிப்போம். ஏன்னா பெண்களுக்கான மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிரதமரில் நம்மளை மோடிஜி ரொம்ப மிக முக்கியமானவர். அதனால தான் நம்ம வந்து சந்திராயனில் வந்து மேற்கு துருவத்தில் நம்ம வந்து இறங்கினாலும் அந்த இடத்துக்கு வந்து சிவசக்தி பாயிண்ட்டுன்னு வச்சார் அவர். அந்த இடத்துல யாருமே பண்ணல, உலக நாடுகள்லாம் போய் தேடுது கூகுளில், சிவசக்தினா என்ன, சிவசக்தினா என்ன. ஏன்னா அவன் ஒரு பேர் வைப்பான், லிங்கம் பாயிண்ட் வைப்பான், ஒருத்தன் வந்து புட்டின்னா கௌர்பச்சே பாயிண்ட் வைப்பான், அவன் நாட்டு தலைவர் வைப்பான். நம்ம அப்படி கிடையாது. மோடிஜி எவருமே எங்கேயுமே அவருடைய பெயரை சூட்டினதே கிடையாது. இங்கே மாண்புமிகு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கே திரும்பினாலும் கலைஞர் கலைஞர் கலைஞர்னு சூட்டிக்கிட்டு இருக்கார். மோடிஜி எங்கேயுமே தன்னுடைய பேரை எங்கேயுமே சொன்னது கிடையாது. அப்போ வசுதேவ குடும்பன்றது ஒரு உலகளாவிய ஒரு சந்திப்பு. அந்த மாதிரி ஒரு சிவசக்தி பாயிண்ட்டின் பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது, 33% பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் வந்து கொடுத்தது. ப்ளஸ் இப்போ இந்த ஆப்ரேஷனும் சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்லி வச்சது. சிந்தூர்னா திலகம், குங்குமம் தான். என்னுடைய பெண்களுடைய குங்குமத்தை அழித்து விதவையாக்கின உனக்கு, அதாவது அது எப்படி விவரிக்கணும்னா, என்னை சுடுன்னு ஒரு பெண் கேட்குறா பஹல்காமில், என்னை சுடு, என் கணவனை சுட்டுட்டேன், கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் தேனுகளுக்கு வந்து என் கணவனை சுட்டுட்டேன், என்னையும் சுட்டுடு அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் பெண்களை சுடமாட்டோம், போய் உங்கள் மேடுகிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெண்களை சுடமாட்டோன்றதுல ஒரு மைனஸ் அந்த இடத்துல. எப்படின்னா பெண்கள்லாம் நாங்கள் மதிக்கிறதில்ல, தள்ளிப்போ நான் அவனை சுடணும் அப்படின்னு போகிறப்ப, ஆனால் நம்ம வந்து பெண்கள் தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம்ம பார்க்குறோம். நாரி சக்தின்றார் பாரத பிரதமர் அவர். அப்போ அந்த பெண்களை நீ இழிவாக நினைக்கிறியா, அந்த பெண்களுடைய பொட்டை எடுத்தியா, அதே அந்த பெண்களை வச்சு அவனை அடிக்கிறேன்னு 2 மிகப்பெரிய விமானப்படை தளபதிகளாக இருக்கக்கூடியவங்க குரேஷி அவர்களையும் சிகா சிங் அவர்களையும் 2 பேரையும் தலைமை ஏற்று அவங்கள ப்ரெஸ்ஸில் பேச வச்சார். மிஸ்ராவும் அவங்க ப்ரெஸ்ஸில் பேசுகிறாங்க. உலக வரலாற்றிலே முதல் தடவை விமானப்படையை சேர்ந்த 2 பேர் ப்ரெஸ்ஸில் இந்திய இராணுவம் எப்படி செயல்படுகிறது, எப்படி நம்ம வந்து அவங்கள மிசைல்ஸை வச்சு அடித்தோம், ட்ரோனில் எப்படி அடித்தோன்றதை அவங்க பொதுவெளியில் சொல்லி, எந்த பெண்களை நீங்கள் இழிவாக தள்ளிப்போ நான் வந்து இன்னொரு போய் சுடணும்னு சொன்னியோ அதே பெண்களை வைத்து உன்னை அடிக்க வச்சது தான் அவருடைய மிகப்பெரிய பெருமை. எந்த பெண்ணுடைய பொட்டை நீ எடுத்தியோ அந்த பொண்ணே தான் வந்து பழி வாங்குது. ஏன்னா நம்ம வந்து காலியின் அம்சம் பெண்கள் தான் இங்கே. இதை தான் அவர் வந்து குறைசாட்டுறாரு. ஏன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம நாரி சக்தி ஆகட்டும், அந்த சிவசக்தி பாயிண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி பேர் வைக்கிறதுலாகட்டும், பெண்களுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை மோடிஜி அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர்றாரு. இப்போ வந்து நம்ம வந்து பாகிஸ்தான்கிட்ட தீவிரவாதிகளுக்கு வந்து வந்தாங்க, நீங்கள் தீவிரவாதிக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்ட்டுல, சரி தீவிரவாதி நாங்கள் அழிச்சிட்டோன்னு சொல்லி நம்ம வந்துட்டோம். நம்ம ஒரே ஒரு போனோம், நைட்டு 1:30 மணிக்கு வந்து 25 நிமிஷம் தான் அடித்தோம். 25 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் பலியாகிட்டாங்க, 9 இலக்குகளை தகர்த்துட்டோம். அப்போ பாகிஸ்தான் என்ன நினைக்கணும், நம்ம இது மாதிரி பண்ணிட்டாங்க, தீவிரவாதம் அழிச்சிட்டாங்க, அவங்க கம்னு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் நம்மளுடைய ஜம்போட எல்லையில் வந்து இராணுவத்தை வச்சு பீரங்கில் அடிக்கிறான், ப்ளஸ் வந்து ட்ரோன்ஸை விட்றான், F-15 ஃப்ளைட்ஸை உள்ளே விட்றான். நம்ம நாட்டில் F-15 ஃப்ளைட்ஸை 4 ஃப்ளைட்டை நம்ம உடைச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம எப்படி வந்து அவங்களோட வானிலையை பயன்படுத்தாமல் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம அமிச்சோமோ அதே மாதிரி நம்மளுடைய வானிலையை பண்ணாமல் அங்கேருந்து அவன் அனுப்புகிறான். ஆனால் அவங்ககிட்ட இன்னும் அவனுக்கு தெரியல, நம்ம வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை ஒன்று வச்சுருக்கோம், S-500 அப்படின்றதுல அருமையான ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். அதாவது ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்கின S-500ன்றது சுதர்சன் சக்ரா, கிருஷ்ண பரமாத்மா போரில் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணது ஆயுதம், அதுக்கு பேர் வச்சுருக்காங்க சுதர்சன் சக்ரா. எதையும் வல்லமை படைத்தது, எதையுமே அழிக்கும், ரொம்ப குரூஷியலான டைமில் தான் அதை யூஸ் பண்ணுவார் கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத்தில். அதோடைய பேர் வச்சுருக்காங்க நம்மளோட இந்தியன் லைப்ரரியில் சுதர்ஷன் சக்கரான்னு. அந்த ஆயுதம் வந்து சவுத், அதாவது
உலக நாடுகள்லேயே ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அமெரிக்காவை எதிர்ப்பை மீறி அதை நம்ம வாங்கணும். அந்த மிஷனை வந்து நம்ம 3-5 இடத்துல லான்ச் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் பார்டர்லையும் இருக்குது, சைனா பார்டர்லையும் இருக்குது, அப்படி குறிப்பிட்ட எல்லா பார்டர்லையும் லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்பெஷல் என்னென்னா, மிகப்பெரிய லெவலில் யார் எந்த ஏவுகணையோ எந்த ட்ரோன்ஸோ எதை நீங்கள் அடிச்சினாலும் மிகப்பெரிய ஒரு லெவலில் போய் அது வந்து மேலேயே அடித்து அது வந்து காலி பண்ணிடும். ஒரு சின்ன உயிர் சேர்த்தவங்க கூட வராது. அதாவது கீழே எதுவுமே வராது, எல்லாத்தையும் மேலே முடிச்சிடும். இதை நம்ம உபயோகப்படுத்தோன்னு பாகிஸ்தான் நினச்சே பார்க்கல. இது நம்மக்கிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ம அனுப்பிச்சோன்னா இந்த ஏவுகணையை வந்து நீங்கள் அனுப்புகிறப்ப அதை வந்து இடைமறித்து உடைத்து அதை வழிமாற்றி அதை அழிக்கும் சக்தியுடைய S-500 மாதிரி ஒரு இது வந்து பாகிஸ்தானில் கிடையாது. அதனால் அவங்க அங்கேருந்து நம்மளுடைய ஜம்முவோடைய எல்லையில் ஆகட்டும், ராஜஸ்தான் எல்லையில் ஆகட்டும், பஞ்சாப் எல்லையில் ஆகட்டும், குஜராத் எல்லையெல்லாம் வந்து அவங்க தாக்குற அனுப்புகிறாங்க, அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்ம இங்கேருந்து மேலேயே அடித்து அதை காலி பண்ணி இன்றைக்கு அவன் என்ன நிலைமைக்கு வந்தால் நம்ம பொருளாதாரத்தில் விழுந்துட்டோம், எங்களால் பணம் இல்லை, எங்ககிட்ட உலக வங்கி எங்களுக்கு பணம் தரணும், மற்ற நாடுகள்லாம் உதவி பண்ணணும் அப்படின்றது இன்றைக்கி இப்போ கேட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கரெக்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவை வந்து பாகிஸ்தான் சந்திச்சிருக்கு, அதனால் நீங்கள் வந்து உதவிகளை எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதையெல்லாம் ஏன் இப்போ வந்து மோடிஜி அவர்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல நம்ம போரை விரும்பவே மாட்டோம். இந்தியா வந்து என்றைக்குமே ஃபஸ்ட்டு போரை வந்து ஸ்டார்ட் பண்ணவே போனாது. நீங்கள் நான் சொன்ன முன்னாடி வார்கள் எது எடுத்தாலும், அதாவது சைனா வர 1962, 65, அப்புறம் 67 பாகிஸ்தான் ஒரு வாடி அடித்தாங்க. மறுபடியும் வந்து 1972, 3, 5 வந்து நம்ம பங்களாதேஷுக்காக ஒரு வார் பண்ணோம். கார்கில் 1999 பண்ணோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் தொடங்குது. பாகிஸ்தானுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்கும். நம்மளுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம இராணுவம் வந்து முழு கட்டுப்பாடோட பிரதமர்கிட்ட இருக்கும். ஆனால் பிரதமர் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணவே மாட்டார். அவர் ஃப்ரீடம் கொடுப்பார். ஏன்னா அவர் எப்படி நினைப்பார்னா, நம்மளோட பாரத பிரதமர் வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டு, நம்ம வந்து பொலிட்டிக்கலாக எக்ஸ்பர்ட். இந்த தேர்தலை எப்படி வென்றெடுக்கலாம், இந்த வெளியுறவுக்குள்ளே எப்படி ஃபார்ம் பண்ணலாம், இந்த திட்டங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த திட்டங்களால் மக்கள் எப்படி பயன்பெறுவாங்க, அடிமட்ட மக்களுக்கு ஏற்ற திட்டங்கள் என்னென்ன போகணுன்றதில் நம்ம எக்ஸ்பர்ட்டு. ஆனால் ஒரு வாரம் வரப்போதில் எக்ஸ்பர்ட் யாருன்றது இராணுவ தளபதி தானே. ஒரு இதை எப்படி லான்ச் பண்ணணும், ஃப்ளைட் போனால் எப்படி போகும், அந்த இடத்துல எப்படி இறங்கணும், இங்கேருந்து எப்படி அனுப்பணும், அதுக்கு யார் கைந்தேர்ந்த ஆஃபீஸர்ஸு, எங்கேருந்து பண்ணணும். இதை கூட ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் போரில் ஒரு தந்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானோட வான்வெளியில் எல்லா எல்லையும் பயன்படுத்துகிறாங்க. பலூஸ்தான் கிட்ட போகிறாங்க, பஜல்பூர் அது ஒரு போகிற அதுக்கு பண்ணுறாங்க, ராவல்பிண்டிலேருந்து லாகூர், இஸ்லாமாபாத், இது எல்லாம் பண்ணாலும் அப்படியே ஒட்டி வந்து ஈராக்கும் ஆப்கானிஸ்தான் எல்லையும் வருது. அங்கே நம்ம போகவே இல்லை பாருங்க. அந்த இடத்த நம்ம டச்சே பண்ணல வானிலையில். மிச்சம் எல்லாம் 9 மாவட்டங்களையும் இப்போ 15 மாவட்டங்களும் போய் அடிக்கிறோம். இஸ்லாமாபாத்தே அடிக்கிறோம், தலைநகரே அடிக்கிறோம். அவர் ஷகாவத் ஷெரீஃபை இன்றைக்கி வந்து 13 போய் பதுங்கியிருக்கிறார். ஒரு இராணுவ தலைமை தளபதியை மாற்றிட்டாங்க. அப்போ இது எதுக்கு சொல்ல வரோன்னா, இதுக்கு எக்ஸ்பர்ட் யார், இவங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும். இதுதான் எக்ஸ்பர்ட். அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. முப்படை தளபதியை கூப்பிட்றாரு, உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறாரு. டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு வந்து இது வேணும், உலக நாடுகளை நம்ம இதை பற்றி பேசணுன்றப்ப அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு நான் இங்கே பதிவு செய்கிறோன்னா, இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, காஷ்மீரில் ஒரு பிரச்சனை வரப்போ, காஷ்மீரில் இப்போ இங்கே ஒரு தீவிரவாதி இருக்கான்னு இராணுவத்துக்கு தெரியும். அந்த தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணால் இராணுவம் அங்கே போனோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தீவிரவாதி சுற்றி அந்த கிராம மக்கள்லாம் சுற்றி சூழ்ந்துட்டு இந்த காஷ்மீரில் நம்ம போய் அரெஸ்ட் பண்ண போன இராணுவத்தின் மேலே கல்லெறிவு அடிப்பாங்க, கல்லை தூக்கி அடிப்பாங்க. அப்போ நம்ம இராணுவம் என்ன பண்ணணும்னா, அதை வந்து வாங்கிக்கணும், இல்லாட்டி தாங்கிக்கணும், அந்த ப்ரொடக்ட் வச்சு தாங்கிக்கணும், இல்லாட்டி அடி கொடுத்தா வாங்கிக்கணும். இதுதான் அவங்களோட ஆர்டர்ஸ். இது டெல்லி கமாண்டில் நமக்கு கொடுக்குறது. அதிகபட்சம் ரொம்ப அசம்பாவிதமாக இருக்குது, ரொம்ப வீரியமாக போகுதுன்னா ரப்பர் குண்டு எடுத்து சுடலாம். இது இவ்வளோதான் வந்து பவர்ஸ்னால எல்லா தீவிரவாதியும் ஈஸியாக தப்பிக்கிறான். ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது, இந்த இடத்துல இவன் பதுங்கியிருக்கான், நீங்கள் போய் போனால் அரெஸ்ட் பண்ணலான்னு ஒரு இன்ஃபார்மர் கொடுக்குறான். போகிறாங்க, போயிட்டு பாதி தூரத்துலேயே அடி வாங்கி திருப்பி வருவாங்க இராணுவம். ஆனால் மாண்புமிகு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்று 317 ஆர்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னார்னா, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாருன்னா, இராணுவம் உள்ளே போயிட்டிங்கன்னா யாருன்னா உங்களுக்கு கல்லை தூக்கி அடித்தாங்கன்னா எடுத்து ஷூட் பண்ணுங்கன்ட்டு அந்த ஆர்டரை கொடுத்தார், அந்த ஃப்ரீடமை கொடுத்தார். அந்த ஃப்ரீடமை கொடுத்து இவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சு வந்து கல்லெறி தாக்கத்தில் எங்கே இல்லை, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட் பண்ண ஆரம்பிச்ச முன்னாடி அவங்க வயர்லெஸில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறோம், உங்கள் தலைமுறையே அழிய போகுது, ஒழுங்காக சரணடைஞ்சிங்கன்னா, அதில் தீவிரவாதிக்கு சேர்த்து சொல்லுவாங்க, சரணடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பொது மன்னிப்பு தரோம், உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம், உங்களுக்கு வாழ்வியலில் வேறு நகத்தும், நீங்கள் வேலையில்லா திட்டத்தினால தான் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு நகத்தோன்னு சொல்லுவாங்க. அதில் சில பேர் சரணடைஞ்சு வருவாங்க, சரி எல்லாம் அமைதியாக இருங்க வாங்க சரணடையணும். சில பேர் சரணடையாமல் வரப்போ ஷூட்டிங் தான். இந்த ஃப்ரீடமை கொடுத்தோன்னா காஷ்மீரில் அமைதி திரும்ப ஆரம்பிச்சுது. அதாவது பொதுமக்கள் வந்து நமக்கான அரசாங்கம் இதுன்னு நம்ப ஆரம்பிச்சது. முன்னாடி எப்படி காங்கிரஸ் பீரியடில் நமக்கான அரசாங்கம் இது இல்லை,
இவங்க வந்து நம்மளுடைய பலங்களை சுரண்டித்தன வராங்க, நம்மளை ஏமாற்ற வராங்கன்ற இந்த பயத்தோடு அவங்க இருக்கிறப்ப இப்போ இந்த தாக்குதலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 கோடி முஸ்லீம்களும் பெருங்கொண்ட கோபத்தில் இருக்காங்க பாகிஸ்தான் மேலே. முன்னாடி ஒரு சாஃப்ட்காரராக இருந்தாங்க, முன்னாடிலாம் தான் கண்டு காணாமல் இருந்தாங்க. சரி நமக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு கண்டு காணாமல் இருந்தாங்க. நீங்கள் காஷ்மீர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் உமர் அப்துல்லா அழுகிறார். எங்களுடைய மாநிலத்துக்கு ஒரு டூரிசம் வந்து 27 பேரை பலி கொடுத்ததுக்கு நான் வந்து செயலற்ற தன்மையில் இருக்கிறேனே, நான் வந்து சிறப்பு நிதி வேணும்னு கூட என்னால் கேட்க முடியாத கண்டிஷனில் இருக்கிறேன்னு சொல்லி அவர் அழுகிறார். ஓவைசி பொதுவெளியில் சொல்கிறார், எங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிறோம், பாகிஸ்தான் உள்ளே போய் அடிங்கன்றார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைச்சர் சொல்கிறாரு, நான் மனித கொண்டு வெடிகுண்டாக மாறுறேன், எதுவும் அங்கே விழுங்க அப்படின்றார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 30 கோடி முஸ்லீம்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கோபம். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, என்ன வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியாவில் இருக்க முஸ்லீம்ஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, இந்தியாவில் இந்துஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க பிஜேபி கவர்மெண்ட் இந்துத்துவ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்துக்களுக்கு தான் வேணும்னு சொல்கிறாங்க, முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதுவும் சொல்கிறது இல்லைன்னு சொன்னதெல்லாம் உடைப்பட்டு விட்டது, எல்லாமே உடஞ்சிருச்சு. எல்லாம் ஒருமுத்த குரலில் எடுத்து எழுப்புறோம், ஜாரத் மாதாக்கி ஜெயின்னு ஒட்டுமொத்த குரலில் எழுப்புறோம். அதுதாங்க வெற்றி. அங்கே இருக்கவர்கள் வந்து தீவிரவாதிகள்ன்றது இங்கே இருக்கவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி தீவிரவாதிகள்னு பார்க்கல, இங்கே இருக்கவங்களை என்னன்னு பார்க்குறாங்க, நம்ம சகோதரர்கள் தான். நம்மளும் அங்கே இருக்கவங்க சகோதரர்கள் தீவிரவாதிகள்னு சொல்லலாம், அங்கே இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகள் தான். அந்த மாதிரி அந்த கண்ட்ரி ஏன் இருக்குது, நம்ம கண்ட்ரி ஏன் வலிமை அடைஞ்சிருக்குன்னா அந்த தீவிரவாத கும்பலை எப்படி நம்ம இங்கே வந்து கார் தொழிற்சாலை வச்சு ஊக்குவிக்கிறோம், செமிகண்டக்டர் வச்சு நம்ம மிகப்பெரிய தொழிற்சாலை உருவாக்குறோம், மிகப்பெரிய ஒரு ட்ரோன் தொழிற்சாலையை கொண்டு வரோம், செல்ஃபோன் கம்பெனிஸ் கொண்டு வரோம், பெரிய பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்கள் சொல்லி தொழிற்சாலையை எப்படி கொண்டு வந்து உருவாக்கி நம்ம ஏற்றுமதி செய்கிறோமோ, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உருவாக்கி மற்ற நாடுகளும் ஏற்றுமதி செய்கிறான். இதுதான் அவனோட பிரதான வேலை. அவனோட வேலையே அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ வந்து தீவிரவாதிகளை உருவாக்கி அவனுக்கு ட்ரெயின் கொடுத்து பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் பேரில் அதிநவீன வெப்பன்ஸ் வாங்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு தீவிரவாதி கையில் இப்போ நம்ம ஷூட் பண்ணாங்களே, பகல்காலில் ஷூட் பண்ணாங்களே, அந்த கன்னு ஒரு தீவிரவாதி கிட்ட கிடைக்க வாய்ப்பே இல்லை. அந்த கன் கிடைக்காது, அவ்வளோ ஒரு ஹைலி எக்யூப்மெண்ட் கன் அது வாங்கினா இரு நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் வேணும். இப்போ கூட நம்ம இப்போ வந்து இப்போ F-15 ஃப்ளைட்டை வந்து நம்ம அடித்து உடைச்சோம். அந்த F-15 ஃப்ளைட்டை வந்து அமெரிக்கா தான் விற்கிது, யாருக்கு பாகிஸ்தான் விற்கிது. அவங்க என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்களாம், நீ இதை வந்து தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், போருக்கு நீ பயன்படுத்தக்கூடாது தான் அவனோட அசைன்மெண்ட்டில் இருக்கும். எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் தான். இப்போ ஒரு அமெரிக்கா வந்து காசு கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான், காசு கொடுத்துட்டு சொல்லுவான், இந்த கிளாஸு இந்த கண்டிஷன், இதுக்கெலாம் நீ உடன்படுறியா, நான் இந்த ஆயுதத்தை உனக்கு தரேன், இதுக்கு மட்டும் தான் நீ உபயோகப்படுத்தணும், கையெழுத்து கொடு, பணத்தை கொடு. அப்படி தான் அதையும் வந்து பாகிஸ்தான் வந்து மீறி இருக்குது. F-15 வாகனம் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து ஒன்லி தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்தியோட வான்வெளியில் கிராஸ் பண்ணி வருது. நம்ம சுட்டு வீழ்த்துட்டோம், அது வேறு விஷயம். எவ்வளோ அவங்க கேம் ஆடுறாங்கன்னு பாருங்கள். அது இல்லாமல் அவங்க நம்ம சுற்று வீழ்த்தின பாதி ட்ரோன்ஸ் யாருதுன்னா சைனா மேக்கிங், பாதி ட்ரோன் சைனா மேக்கிங். நம்ம சுற்றி வந்து அந்த பாகங்கள் நம்ம இதில் விழுதலை, அது பார்த்தா சைனா மேக்கிங். அப்போ இவங்க எல்லாம் பின்னாடி இருந்து ஒரு இயக்கமாக செயல்படுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட மிகப்பெரிய ஒரு அந்த சுதர்சன் சக்ரான்றது நமக்கு பெரிய S-500 400 மிகப்பெரிய ஒரு பலமான அது இருந்ததுனால நம்ம வந்து அடித்து தூள் பண்ணிட்டோம். ஏன்னா அது 5 நிமிஷத்தில் செட் பண்ணால் போதும், அதை நீங்கள் அழிக்க முடியாது. ஏன்னா ஒரு பாட்டும் ஒரு இடத்துல இருக்கும். அதோட ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல் இருந்து இதை அழிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்ட்ரோல் வேறு இடத்துல இருக்கும், அங்கே போய் அழிக்கலான்னு பார்த்தா அதோட கண்ட்ரோல் இப்படி ஜிக்ஸாக்காக அந்த கண்ட்ரோல்ஸ் போயிட்டே இருக்கும். அதை அழிக்கவே முடியாது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இது. அதை வைத்து நம்ம பண்ணுறோம். அப்போ இது வந்து பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு வலிமை மிக்கமாக இருந்த பாகிஸ்தானை வலிமை அற்றதாக ஆக்குறோம். ஏற்கனவே பாகிஸ்தானில் பஞ்சம் தலை வச்சு ஆடுது. 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம், 14 பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சது. இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்கில் எங்கே இருக்கிறோம், 11ஆவது இடத்துலேருந்து 5ஆவது இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ 3ஆவது இடத்தை நோக்கி நம்ம போகிறோம். கொரோனா பீரியட்லேயே பொருளாதார ரீதியாக முன்னேறிய மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி நம்ம. கொரோனாலேயே பல நாடுகளுக்கு, ஏழை நாடுகளுக்கு இலவசமாக நம்ம வேக்சின் கொடுத்த ஒரே கண்ட்ரி இந்தியா. சரிங்களா? அதே பாகிஸ்தான் இப்போ எப்படி இருக்குது, இன்றைக்கி வரையும் பஞ்சமாக இருக்குது. இன்றைக்கி வரையும் அந்த நாட்டில் ஒரு நிலைத்தரமான அரசாங்கம் இல்லை. இம்ரான்கான் வந்து 2 வருஷம் இருந்தார், அவருக்குள்ளே போட்டாங்க. பெனசீர் பூட்டோ, கியா பியான் எல்லாம் ஒன்று சாவாங்க, இல்லாட்டி தூக்கில் போடுவாங்க, இல்லை அடுத்த இராணுவ ஆட்சி தான் வரும். ஒரு குழப்பமான சூழ்நிலையாக வரும். அது ஏன் அப்படி வருதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தின் கண்ட்ரோலில் தான் பாகிஸ்தான் இருக்குது. பொம்மையாக வச்சுருப்பார். இப்போ கூட ஷெகாவத் ஷெரீஃப்னு இருக்கார், இப்போ பிரதமராக இருக்கார். அவருக்கு எந்த பவர்ஸுமே இருக்காது. அங்கே இருக்கவங்களாம் பொம்மையாக இருப்பாங்க, இராணுவ கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த இராணுவத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
வெளிநாடுகள்லேருந்து ஆயுதத்தை வந்து பாகிஸ்தான் பேரில் வாங்கி தீவிரவாதிகளுக்கு கொடுத்து ஊக்குவிச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி அதற்கான ஒரு ப்ராஜெக்டை இது நான் சொல்லலை. முகமது ஆசிம் சொல்லுற பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சரே வந்து லண்டனில் சொல்கிறார், ஆமாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். பிரிட்டன் சொல்லி தான் ட்ரெயின் பண்ணி அமிச்சோம், அமெரிக்கா சொல்லி தான் ட்ரெயின் பண்ணோம். இப்போ ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா படையை வெளியே திறத்தணும் தான் பாகிஸ்தானில் வச்சு அமெரிக்கா இப்போ ட்ரெயின் பண்ணிச்சப்போ. அப்போ ஆப்கான் வந்து ரஷ்யா கண்ட்ரோலில் இருந்துச்சு. அங்கேருந்து அனுப்பணும், இவனை ட்ரெயின் பண்ணி அவனை போனால் இவனை தொழுக்குன்னு அவன் போகிறான். இதுக்குள்ளே இது ஒரு பெரிய வார் மாதிரி இது. அவர் வந்து பொது வழியில் சொல்கிறார். இம்ரான்கான் ஒரு பொது வழியில் ஒரு மீட்டிங்கில் சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா 45,000 தீவிரவாதிகள் தமிழ்நாடு பாகிஸ்தானில் இருக்கிறாங்க, பொது வழியில் ஒத்துக்கிறாங்க. அப்போ உணவு உற்பத்தியோ கார் தொழிற்சாலையோ ஃப்ளைட்டோ வேறு என்ன மாதிரி உற்பத்தி பற்றியே எதுவுமே பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை மதத்தின் பெயரால் மாற்றி, மதம் வந்து இஸ்லாமிய மதம் ஷரியத் சட்டம் யாரையும் கொல்ல சொல்லவே இல்லை. இவங்க அதில் ஒரு இடைச்செருகளை சரி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணி அவங்கள மூல செலவு பண்ணி அவங்கள வந்து இந்தியாவுக்கு எதிராக மற்ற நாடுகளுக்கு எதிராக ட்ரெயின் பண்ணி பாகிஸ்தான் இராணுவத்தின் பேரில் அக்ரிமெண்ட் வாங்கின அதிநவீன வாகனத்தையும் அதிநவீன இயந்திரத்தையும் அதிநவீன துப்பாக்கிகளையும் அதிநவீன குண்டுகளையும் அதிநவீன ட்ரோன்களையும் இவர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், அல்கொய்தாவை அழிக்கிறாங்க, முஜிபுர் முகமது அழிக்கிறாங்க, இந்த சைடு வந்து லக்ஷரி தேய்பா அழிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க பாருங்கள், சிட்டியுள்ளே இருக்கிறாங்க. லாகூரில் இருக்கிறாங்க, ராவல்பிண்டில் இருக்கிறாங்க, இஸ்லாமாபாத் பக்கத்தில் இருக்காங்க. எல்லாமே அங்கங்கே ஒரு ட்ரைனிங் செஷன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய பிரதான நோக்கம் என்னென்னா உலக நாடுகளில் ஹையர் பண்ணிக்கிற மாதிரி ப்ராக்சி ஹையர் பண்ணிக்கப்பா எனக்கு ஒரு 2000 தீவிரவாதி வேணும். இப்போ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு நாட்டில் ஒரு பூகம்பம் நடந்துச்சுன்னா இராணுவ வீரர்கள் அனுப்புவாங்க. ஒரு நாட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட இராணுவ வீரர்கள் அங்கே போவாங்க. மொத்தமாக அந்த இராணுவ வீரர்கள் போய் அங்கே வந்து மீட்பு படையை பண்ணுவாங்க. நம்மளோட நாட்டு இராணுவ வீரர்கள் போவாங்க. அந்த மாதிரி எங்கன்னா தீவிரவாதி வேணும், டெரரிசம் வேணும், எங்கன்னா குண்டு வைக்கணும், எங்கன்னா வந்து நாட்டோடைய அச்சுறுத்தலும், எங்கெல்லாம் வந்து பொதுமக்களை பாதிப்பு ஏற்படுத்தணும்னா இங்கேருந்து ஹையர் பண்ணுற மாதிரி இவங்க வேலையை பண்ணுறாங்க. அதுதான் பாகிஸ்தான் காரணம் சார். எதுக்காக சார் பாகிஸ்தான் அது என்னன்னா அதுதான் முன்னாடி சொன்னது தான். அங்கே நிலைத்தன்மையான பிரதமர்கள் இல்லை. இவங்க வந்து இந்த இராணுவத்தினுடைய தளபதிகள் கிட்ட தான் அந்த இராணுவம் டோட்டலாக இருக்கும். அந்த இராணுவ தளபதிகள் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலாக பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய கார் ஷோரூம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் எங்கே போய் ஹையர் பண்ணுவாங்கன்னா துபாய், லண்டன், அமெரிக்காவில் இருந்து போய் செட்டில் பண்ணுவாங்க. நீங்கள் வரலாறு எடுத்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் அவங்களுடைய அந்த பதவி காலம் முடிஞ்சோன்னா எதுனா வெளிநாட்டில் போய் செட்டில் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் இருந்த பிரதமர்கள் அவர்களுக்கு அங்கே சரியான கண்டிஷன் இல்லை, ஆட்சி அமைக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனைனா லண்டன் போயிடுவாங்க, இல்லை துபாய் போயிடுவாங்க, இல்லை அமெரிக்கா போயிடுவாங்க. ஏன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே போய் சேர்த்துருப்பாங்க. பெனாசிர் பூட்டோ கூட அங்கே தான், நவாஸ் ஷெரீஃபே அங்கே தான் இருந்தார், ரொம்ப நாள் அங்கே இருந்தார். நம்ம வந்து வாஜ்பாயோட முஷ்ரஃப் வந்து இங்கே வந்து லாகூர் ஒப்பந்தம் சொல்லி கையெழுத்து போடுறாரு. பஸ் விடுறோம், நம்ம பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பஸ் விடுறோம், எல்லைகளை பகிர்ந்துக்கணும், நம்ம இனிமேல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் பிறந்துட்டு முஷ்ரஃப் பிறந்தது வந்து இந்தியாவில் தான், அத்வானி பிறந்தது தான் பாகிஸ்தான், முஷ்ரஃப் பிறந்தது இந்தியாவோட எல்லையில் தான் பிறந்தார். இங்கே வந்து அந்த அவர் பிறந்த இடத்துலாம் போய் பார்க்குறாரு, தாஜ்மஹால்னு ஃபோட்டோ எடுக்கிறாரு, போய் அங்கே போய் இறங்குறாரு, கார்கில் வார் அடிக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்னா அவங்க பிரசிடெண்ட்டுக்கும் இராணுவத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அவங்க வந்து ஒரு டாய் மாதிரி பொம்மை மாதிரி வச்சுப்பாங்க, பப்பட் மாதிரி வச்சுப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஃபுல் பவர்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு இவங்க ஃபுல்லாக நாங்கள் இவ்வளோ பண்ணி அடிக்கிறோம், நீ இப்போ எங்கே கை குலுக்கிட்டு வர, 2 பேர் இடமும் சமாதானம் போகிறீங்க, வாஜ்பாய் இங்கே வர, நீ எங்கே போறியான்னு சொல்லி உடனே கார்கில் வார் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இறங்கி ஒரு 1999 அடித்து துரத்தி ஓட விட்டு இன்றைக்கி கார்கில் நம்மளும் கொஞ்சம் உயிர்களை இழந்தோம், அதுக்கான நினைவிடமும் வச்சுருக்கோம். அப்போ என்னென்னா இது மிகப்பெரிய கேப் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மூலம் வளர்த்து அந்த தீவிரவாதிகள் இருக்க சில பேரே அங்கே துணை அரசியல்வாதியாகவும் இருப்பான். இதை நிறைய பேர் நுணுக்கமாக பார்க்கணும். இதை இப்போ தீவிரவாத அமைப்பு ஒருத்தர் வச்சுருக்காரு, மசூரா சார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அல்கொய்தா மசூரா சார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் 10 பேர் இருப்பாங்க, ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 10 பேர் இருப்பாங்க, பெரிய ஒரு குடும்பமாக இருக்கப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பாகிஸ்தான் அரசியலில் இருப்பார். ஏதோ ஒரு கட்சியில் பேர் வச்சுப்பாங்க, அந்த கட்சியினோட எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி எப்படி இருப்பாங்க. அப்போ இராணுவத்தின் கண்ட்ரோலில் தான் பாகிஸ்தான் இருக்குது. அங்கே கூடிய பிரதமருக்கு எந்த பவர்ஸும் கிடையாது. இராணுவ கண்ட்ரோலில் இருக்கிறப்ப அவங்க வந்து அமைதியே விரும்ப மாட்டாங்க. பாகிஸ்தானுடைய இருக்கக்கூடிய இளைஞர்களை மூல செலவு பண்ணி மற்ற நாடுகளுக்கு ஹையர் பண்ணி அது மூலம் பணம் சம்பாதிக்கிறது, அச்சுறுத்தல் சம்பாதிக்கிறது, அதற்கு அதிநவீன இயந்திரங்கள் வாங்கிறதுக்கு பாகிஸ்தான் நாடு அப்படின்ற போர்வையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ட்ரம்ப்பு கிட்ட போயிட்டு நான் அல்கொய்தா தீவிரவாதிலேருந்து வரேன், நான் வந்து உல்மா தீவிரவாதி வரேன், நான் முஜிபூர் இதுலேருந்து தீவிரவாதிலேருந்து வரேன், நான் வந்து லக்ஷரி தொய்பாலேருந்து வரேன், எனக்கு வந்து 2 ட்ரோன் கொடுங்க, எனக்கு 4 ஃப்ளைட்டு கொடுங்க, எனக்கு வந்து அதிநவீன வாகனங்கள் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பணம் தரோன்னா தருவாங்களா? ட்ரம்ப் தருவாரா? தரமாட்டார்.
தீவிரவாதிகளுக்கு நேரடியாக எந்த நாடும் உதவி பண்ணாது. அப்போ பாகிஸ்தான்லேருந்து நான் வரோம், நாங்கள் பாகிஸ்தான் கண்ட்ரிலேருந்து நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசுகிறேன், எங்களுக்கு இதெல்லாம் வேணும், நாங்கள் பாதுகாத்துக்கணும், எங்களுக்கு எதிர்நாடோட அச்சுறுத்தல் இருக்குது, நாங்கள் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுங்கன்றப்ப அக்ரிமெண்ட் போட்டு கடனாவோ ரைஸாவோ கொடுக்குறாங்க. அதை கொடுத்து அவன் என்ன பண்ணுறான், அதை வந்து தன்னுடைய நாட்டினுடைய தேச நலனுக்காகவும் தன்னுடைய இராணுவத்துக்காகவும் அவன் பயன்படுத்தாமல் அந்த நவீன பொருட்களை இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு கொடுத்து நம்மள மாதிரி நாடுகளுக்கு அப்பாவி சொல்லணும், அப்பாவி பசங்க நில்லு திராணி இல்லாமல் ஒரு நிராயுதபாணியாக இருக்கிற ஒருத்தன் சுடுறான்னா அவனை மாதிரி கோழை உலகத்தில் எவனுமே கிடையாது. அவனை மாதிரி ஒரு கோழை எவனும் கிடையாது. அவங்ககிட்ட வந்து சுடணும், வந்து என்னை கொலோனி ஆசைப்பட்டியா, உன்னுடைய துப்பாக்கி, உன்னுடைய குண்டு, உன்னுடைய எல்லா பொருட்களையும் அவுத்து வச்சுட்டு என்னை நீ வந்து சண்டை போடணும். அப்போ தான் நீ வந்து ஆம்பளை. நான் சொல்கிறேன், அந்த 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 ஆட்களுக்கெல்லாம் நம்ம இது மூலம் சொல்ல வரும்போது, நீங்கள் அவங்களாம் ஆம்பளையே இல்லை. இவ்வளோ பெரிய கன்னை வச்சுக்கிட்டு ஒருத்தன்ட்ட ஒன்றுமே இல்லாமல்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுறிய, நீலாம் மனுஷனா, நீலாம் என்ன ஜென்மம், நீலாம் எந்த சேர்த்து, எந்த அல்லாஹ் உன்னை மதிப்பார், எந்த கடவுள் உன்னை மன்னிப்பார்? நான் என்கிட்ட நீ சண்டை போன ஆசைப்படுற, எனக்கு உனக்கு தானே சண்டை, வா எல்லாத்தையும் உன் கத்தி எடுத்து கீழே வை, உன்னுடைய துப்பாக்கி எடுத்து கீழே வை, உன் குண்டு எடுத்து கீழே வை, வா சண்டை போடலாம். அப்போ என்னை அடித்து நீ கொல்லு, நீ வீரனை ஒத்துக்கிறேன். அதுதானே, அதானங்க வீரனுக்கு அழகு. ஒரு கணவன் மனைவி வந்து தேனிலவு கொண்டாட வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு நீ வந்து களிமா சொல்லுன்றா, அவன் முழிக்கிறான், தள்ளி நிறுமான்னு சுடுறனா, நீலாம் என்ன ஜென்மம்? கோபம் வருமா இல்லை எல்லாருக்கும்? இந்த கோபம் என்ன மாதிரி ஒரு தனிநபருக்கே வரப்ப மோடிஜி கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னால் மோடிஜிக்கு எவ்வளோ பெரிய கோபம் வரும். நிதானமாக கோவப்பட்டார் அவர். ஒரு இறங்குறப்ப அவ்வளோ ஃப்ளைட் அரேபியாவுடைய சவுதி அரேபியா டூரை கேன்சல் பண்ணிட்டு அவர் கீழே இறங்குறார் ஃப்ளைட் அவுட். அவர் ஃபேஸை பார்க்கணும், அவ்வளோ கோபம். அவர் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு வரல, பாராளுமன்றம் இதுக்கு வரல, அங்கேயே ஏர்போர்ட்லேயே மீட்டிங் வைக்கிறார், எல்லாரையும் கூப்பிட்றாரு, அஜித் தோவலை கூப்பிட்றாரு, மிஸ்ராவை கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வச்சு என்ன நடக்குது ஏது நடக்குது முதல்ல ப்ரிவென்ட் பண்ணுங்க, டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லுன்றவன்ட்டு இப்போ சொல்லிட்டோம் நம்ம. அப்போ நீ இது எது வீரனே தெரியாத ஒரு கோழை தானே, நீ எது வீரனே தெரியாத ஒரு கோழை தானே. நீங்கள் படத்திலே பார்த்துருப்பீங்க, 2 பேர் கத்தி சண்டை போடுவாங்க, கத்தி அவன் அடிச்சிருவான், அந்த கத்தி போய் விழுந்துடும், நிராயுத பயனாக இருப்பான், அவனை போய் குத்த மாட்டான், இந்த கத்தியை தூக்கி போட்டு வா ஃபைட் போடுவான்னுவான். இதாங்க வீரம். நம்மளுடைய இந்திய இறையாண்மை அதை தாங்க கற்றுக் கொடுத்துருக்கு. நம்மளோட போருடைய கண்டிஷனே அதாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, போர் வார் பண்ணால் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். நம்ம லாகூர் ஒப்பந்தம் நம்ம இவங்க தான் மீறுறாங்க. நாங்கள் லாகூர் ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டோன்றாங்க. சிம்லா ஒப்பந்தன்றது 2 நாடுகளுக்குள்ள ஒரு எல்லை கோடு போடுறோம், இந்த எல்லையை தாண்டின்னு வரக்கூடாது, இந்த எல்லையை நானும் கூட 2 பேர் சம்மதிச்சு இந்திரா காந்தி அவர்களும் பூட்டோ அவர்களும் சைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் அப்போ வந்து நம்ம தாண்டி போகிறதுக்கு நமக்கு பவர் அவனே தரான். அந்த இதுக்குனால நம்ம உள்ளே போகல. பாகிஸ்தான் உள்ள ஏன் போகிறோம், நம்ம அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கோம், அந்த ஒப்பந்தத்தை மதிக்கிறோம். இந்தியா எப்போதுமே எந்த ஒப்பந்தம் போட்டாலும் மதிக்கும். இப்போ கூட சிந்து நதியை வந்து நம்ம வந்து ரத்து பண்ணல, ஒப்பந்தத்தை ரத்து பண்ணல, நிறுத்தி தான் வச்சுருக்கோம். ரத்து பண்ணல நம்ம இன்னும் வரைக்கும். ரத்து பண்ணால் இன்னும் பாதிக்கப்படுவோம், நிறுத்தி தான் வச்சுருக்கோம். எப்போ ரத்து பண்ணுவோன்னா அந்த 70% தண்ணீரை சேமிக்கிறதுக்கான எல்லா கண்டிஷன்ஸ் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் அனல் மின் நிலையம் போட போகிறாங்க. எல்லாத்தையும் இந்த தண்ணியை எப்படி கரண்ட்டாக பண்ணலான்னு அது மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து எல்லாம் செட்டில் ஆனது தான் ரத்து பண்ணுவாங்க. உலக வங்கி நம்மள்கிட்ட கேட்கும், அதுக்கான பதில் நம்ம சொல்லுவோம். அப்போ நிராயுதபாணியை தாக்குறது ஒரு வீரனை இவங்க சொல்லிக்கிட்டு உலக நாடுகள்கிட்ட போயிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி ஆயுதங்களை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய அப்பாவிமங்களை கொல்வதற்கு நம்ம இவர்களை மனிதாபிமானமாக அணுகக்கூடாது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வசுதேவ குடும்பத்தை என்ன நினைக்கிறாரு, அவன் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தீவிரவாதியாக மாறிட்டான் விடு அப்படின்னு இவ்வளோ நாள் நினச்சிருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. நீ தீவிரவாதியாக முதல்ல அடி, முதல்ல அவனை சாவடி. அவன் வந்து ஒரு நச்சு பாம்பு, அவனை வளர விடக்கூடாது, முதல்ல அவனை சாவடி. இந்த கண்டிஷன் நம்ம வந்துட்டோம். இப்போ முன்னாடி அப்படி கிடையாது. மும்பை தாக்குதல் நடக்கிறப்ப எக்கனாமிக்கலாக தான் அன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அணுகுச்சு, மன்மோகன் கவர்மெண்ட் வந்து அணுகுச்சு. மும்பை தாக்குதல் நடந்தோன்னு 197 பேர் இறந்தாங்க. அங்கே தாஜ் ஹோட்டல்லாம் புந்து அடித்தாங்க. கடல் வழியாக மும்பை வழியாக வந்தாங்க, எல்லாமே குஜராத்தில் இருந்தால் கடல் வழியாக மும்பையில் வந்து அடித்தாங்கல்ல. அப்போ வந்து உலக நாடுகள்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம், வேர்ல்டு பேங்கில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஐநாவில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இதெல்லாம் பண்ணி அவங்க பண்ணோன்னே நாங்கள் கொஞ்சம் பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சும்மா பூச்சாண்டி காட்டி ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணி நாங்கள் தீவிரவாதெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அது உரிச்சு விட்டாங்க. ஆனால் மோடிஜி அவர்கள் இந்த இப்போ 2016 உரி தாக்குதலாகட்டும், 19 நடந்த புல்வாமா தாக்குதலாகட்டும், இப்போ நடந்த பஹல்காம் தாக்குதலாகட்டும், 3த்துக்கும் நம்ம உடனடியாக பதிலடி கொடுத்துட்டோம். நம்ம போய் உலக நாடுகளில் போய் கெஞ்சின்னு இல்லை, ஐயா என்னென்னு கேளுங்க, பாகிஸ்தானை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் என்னென்னு கேட்டு சொல்லுங்கள், அவன் எக்கனாமிக்கெலாம் அவனுக்கு பணம் கொடுக்காதீங்க, அவனுக்கு வந்து கடனை கொடுக்காதீங்க, அதெல்லாம் பண்ணல. உலக நாடுகள்கிட்ட எதுவும் கொடுக்க வேணாம்னு நம்ம சொல்ல, நம்ம கொடுக்குறதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். மருந்து கொடுத்தோம், ஸ்டாப் பண்ணிட்டோம், ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணிட்டோம். உன்னுடைய ட்ரோன்ஸோ எதுவுமே வரக்கூடாது, உன்னுடைய ஃப்ளைட்ஸ் இதில் லேண்ட் ஆகக்கூடாது, என்னோடய ஃப்ளைட்டு இதில் வரக்கூடாது, என்னோடய வானிலை நீ பயன்படுத்த முடியாதுன்னா எவ்வளோ சுற்றி போகணும் தெரியுமா வேறு நாடுகளுக்கு. நம்மளுடைய பரப்பரப்பு வேறு மாதிரி பரப்பளவு நம்மளுது.
அவன் வந்து இப்படியா இருப்பான், நம்ம இப்படி இருப்போம் நம்மளை தாண்டி போகவே முடியாது. எந்த ஒரு நாடும் நம்மளோட வானிலை பயன்படுத்தாமல் வெளியில் போகவே முடியாது. ஏன்னா நம்ம நீளமாக இருப்போம், இமயமலையிலேருந்து இமயம் முதல் குமரி வரை நீளமாக இருக்கும் நம்மளுது. இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், ஷிப்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம், கொரியரை ஸ்டாப் பண்ணிட்டோம், ட்ரெயின் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து அவரை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டே வரோம். இந்த தனிமைப்படுத்திக்கிட்டே வரப்போ அதில் ஒரு கேம் இருக்குது. எப்படின்னா இந்த தனிமைப்படுத்திக்கிட்டே வரோம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் குடிமக்கள் இருப்பாங்களே, அவனுக்கு தேவைகள் கம்மியாகிட்டே வரும். உணவு பஞ்சம், ஏற்கனவே அவன் எக்கனாமிக் டவுனாக இருக்கிறான், ஏற்கனவே உலக நாடு வங்கியில் தான் பணம் கட்டிட்டு இருக்கான். உணவு பஞ்சம் அதிகமாக வரப்போ அப்போ தான் அந்த இருக்க குடிமக்கள் ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம இப்படி ஆறதுக்கு காரணம் இந்த தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு. தீவிரவாதிகள் நம்ம போய் எல்லையை தாண்டி அடிக்க தேவையில்லை, அங்கே இருக்க மக்களே அடிப்பாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து கிளர்ச்சி இப்போ பலுஸ்தானில் கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இப்போ பலுஸ்தானில் கிளர்ச்சி ஏற்பட்டு நமக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து பாகிஸ்தான் கொடியை இறக்கிட்டு இந்தியா கொடியெல்லாம் ஏற்றுறாங்க. அங்கே சில இதில் மோடி வாழ்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பேனர் வச்சு. இப்போ நாளாக பிரிய போது பாகிஸ்தான் கூட பேசிகிட்டு இருக்காங்க. பலுஸ்தான் ஏற்கனவே இந்த ட்ரெயினை இப்போ வைஜாக் பண்ணுற கூட ஒரு பிரச்சனையாச்சு. பலுஸ்தான் ஏற்கனவே இந்திரா ஆதரவு நிலையில் தான் இருக்குது. இப்போ அங்கே உள்ளே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் தடை பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு கோபம் வரும். அத்தியாவசிய பொருள் யார் கொடுக்குறது? நம்ம கொடுக்குறோம், உலக நாடுகள்லாம் கொடுக்குது. எல்லாமே அங்கே ஸ்டாப் பண்ணுறப்ப அவன் பசியாக போவான். அப்புறம் பசியாக வரதுக்கு யார் காரணம் அவன் திங்க் பண்ணுறப்ப காரணம் இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் நம்ம பேரை சொல்லி உலக நாடுகள்கிட்ட அதிநவீன இயந்திரங்களை வாங்கி துப்பாக்கிகளை வாங்கி அப்பாவி பொதுமக்களை கொண்டு இவனுங்க சாவது இல்லாமல் இவனுங்க வலிமை பெற்று இவனுங்க பணத்தை சம்பாரிச்சுட்டு எங்கே போய் சேஃபாகிறானுங்க? வெளிநாடுகளில் சேஃபாயிடுறாங்க. நீங்கள் வரலாறு எடுத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர்கள் வரலாறோ, பாகிஸ்தானுடைய இராணுவ மந்திரிகள் வரலாறோ, முஷரஃபே எவ்வளோ நாள் இருந்தாருங்க துபாயில்? உங்களுக்கு தெரியுங்களா? அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே வந்து ஒரு அடிச்சு இனிமேல் எங்கே தண்டனை கொடுக்குன்னு ரத்து பண்ணி செத்து போயிட்டார். இங்கே வந்து பெனாசிர் பூட்டோ ரொம்ப நாளாக கழிச்சு இங்கே வந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து குண்டடியில் போய் செத்து போனாங்க. இப்போ அவரோட பையன் பெனாசிர் பூட்டோட பையன் புலிவால் பவுலவால் பூட்டோன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஏதோ இருக்கிற ரத்த ஆர்வம் அதுவும் காமெடிலாம் பண்ணுறான். சிந்து நதியை நீங்கள் ஸ்டாப் பண்ணால் ரத்த ஆர்வோடுனா இப்போ எங்கே இருக்கிறானே அவன் தெரில. இவங்கெல்லாம் எப்படின்னா பெரிய கண்ட சொத்தை பாகிஸ்தான் மூலம் சம்பாதித்து வெளிநாடு சேமித்து வச்சுட்டு டூரிஸ்ட் மாதிரி வந்து போவாங்க. இப்போ நவாஸ் ஷெரீஃபோட தம்பி தான் இப்போ இருக்குது, ஷஹாபத் ஷெரீஃப் வந்து அவரோட தம்பி தான். ஒரு பொம்மையை அவரை வச்சுக்கிறாங்க. கண்ட்ரோல் ஃபுல்லாக இராணுவத்திட்ட இருக்கும். இராணுவத்தில் கண்ட்ரோல்லாம் வச்சு அந்த இராணுவத்தில் இருக்கவங்க எல்லாருமே பாகிஸ்தானில் பிஸ்னஸ் பண்ணி பாகிஸ்தான் மூலம் மக்களை சுரண்டி அவர்களுக்கு வந்து முன்னேற விடாமல் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் சேர்த்து பாகிஸ்தானில் ஒரு அமைதி இல்லாத ஒரு கண்ட்ரியை மாற்றி வெளிநாடுகளுக்கு வந்து தீவிரவாதிக்கு தயார் பண்ணுறதுக்கான அந்த பணத்தை இது நம்ம அவரே சொல்கிறாருன்னு சொன்னல. பிரிட்டனில் இருக்க பேட்டி அளிக்கிறப்ப சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு பிரிட்டனுக்காகவும் அமெரிக்காவும் நாங்கள் வேலை செஞ்சோம். அதில் இப்போ இவர் ஒசாமா பில்டர்னா யார் ட்ரெயின் பண்ணுது? அமெரிக்கா தானே ட்ரெயின் பண்ணிச்சு. அமெரிக்கா தானே பணம் கொடுத்து ட்ரெயின் பண்ணிச்சு. முழுக்க அவனுக்கு எல்லா வித்தியும் கற்றுக்குச்சு. உங்கள் வித்தியை அவன்கிட்டே காட்டினான். எங்கே ஒசாமா பில்டரை போய் அவங்க தூக்கணும்? பாகிஸ்தானில் தான் தூக்குனாங்க. அவங்க துல்லியமாக வச்சு தூக்குனாங்களா இல்லையா? அப்போ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் அனுபவிக்கிறோன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நிலையான ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து இராணுவத்தினுடைய தலையீடு இல்லாமல், இப்போ நம்ம பாரத பிரதமர் முப்படிகள் தலைமையில் இருந்தாலும் பாரத பிரதமர் சொல்கிறது தான் டிசிஷனு. ஆனால் அவர் அதை எடுக்காமல் அவங்களுக்கே கொடுக்குறாரு அந்த ஃப்ரீடமை. நீங்கள் போய் அடிங்க, உங்களுக்கு தான் அதில் எக்ஸ்பர்ட், ஆனால் அடிங்க அப்படின்னு அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக பாரத் மாதா கிஜின்னு சொல்கிறப்ப தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் ஒருங்கிருந்த குரலில் இப்போ செய்திகள் இப்போ முக ஸ்டாலின் நாளைக்கு அறிவிச்சிருக்காரு. இராணுவத்தில் பணியாற்றுவர்களுக்கு அந்த இராணுவத்தை நமக்கு பண்ண சேவைகளை பாராட்டி தமிழக மக்களை வைத்து ஒரு பேரணி நடத்தப்படும் நாளைக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஒரு குரலில் நிற்கிறோம். ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, மல்லிகார்ஜுன் சொல்லியிருக்காரு, ஓவைசி சொல்லியிருக்காரு. எல்லாருமே வாயை திறந்து தெளிவாக ஒப்பத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சிறு நாம் தமிழர் ஆகட்டும், விஜய் ஆண்டனி, பிரகாஷ் ராஜ், திருமாவளவன்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் நம்ம கடந்து போக வேண்டியதான். அவங்களுக்கு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காது. இந்த தேசிய ஒருமைப்பாட்டில் கூட அவங்க ஒன்று சேரலைன்னா அவங்களாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம வந்து எந்த தாக்குதலையும் தொடங்கவில்லை, அவங்க தொடங்கிட்டாங்க. தொடங்கின தாக்கில் நம்ம முடிச்சிடறோம், அவ்வளோதான். இனிமேல் பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே எக்கனாமிக்கில் டவுனாக இருக்காங்க. இப்போ நம்ம பண்ண தாக்கில் இன்னும் டவுன் ஆவாங்க. சும்மா இல்லாமல் வேறு எதுனா இப்போ ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க பஞ்சாபுக்கு. இன்றைக்கி இப்போ பஞ்சாபுக்கு ரெட் அலர்ட் கொடுத்து அந்த இடத்துல செக்யூராக இருக்குன்னு சொல்லி நிறைய அமைச்சர்லாம் அமைச்சிருக்காங்க. இன்கேஸ் மறுபடியும் அவன் ட்ரோன்ஸோ மிசைல்ஸோ எதுனா யூஸ் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழிவை பாகிஸ்தான் சந்திக்கும். அதற்கான கண்டென்ட்டை மோடிஜி அவருக்கு சொல்லிட்டார். ஏன்னா போர்னு வந்துருச்சு, அவ்வளோதான், அடித்து தூக்கு. ஏற்கனவே வாஜ்பாயோட அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஏவுகணை யூஸ் பண்ண என்ன பண்ணுவோம்னா இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பாகம் எல்லாம் நான் நினச்சிக்கிறேன், பரவாயில்ல போ அப்படின்னாரு. விடு பார்த்துக்கலான்னாரு. ஒரு லெவல் தான் எல்லாமே இருக்க முடியும்.
எப்போதுமே நீங்கள் வந்து புல்வாமாவோட இது நம்ம ஏன் புல்வாமாவில் 40 பேர் இராணுவ வீரர்கள் அவர் வந்து என்றைக்குமே சாவத்துக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். அதனால் அது பெரிய லெவலாக வந்து இப்போ அதுக்கும் நம்ம பெரிய எதிர்ப்பு பண்ணி பத்தன்கோட்டில் போய் அடிச்சுட்டு வந்தோம். ஆனால் இது வந்து அப்பாவி பொதுமக்கள் நிராயுத பாணியாக எல்லாருமே அழுதாங்க. 2 நாள் இந்தியா ஃபுல்லாக அழுதுச்சுங்க. நான் சொல்கிறேன் 2 நாள் இந்தியா ஃபுல்லாக அழுதுச்சு. ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருமே அழுதாங்க. அந்த அந்த குழந்தையோட அழுது சத்தம், அந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களை அழுது, அவங்க எந்த குற்றமும் செய்யாதவங்க, எந்த பாவமும் செய்யாதவங்க, இந்தியாவுக்கு எதிராக எதுவுமே செயல்படாதவங்க, அவங்க எந்த ஒரு அப்பாவி ஆட்களை போயிட்டு நீ வந்து களிமா சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு துப்பாக்கி வச்சு சுட்டு நீ பெரிய வீரனாக இருக்காக்குறீங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோழை அவன், மிகப்பெரிய ஒரு கோழை. எல்லாருக்கும் கோபம் பயங்கரமாக வருது. இப்போ ஏடிஎம்கே முன்னாள் மினிஸ்டர் ராஜேந்திர பாலாஜி கூட சொல்கிறார், சார் நான் 10 பேரை கூட்டு என்ன அனுப்புங்க பார்டர், நான் போய் அவனை சொல்கிறேன். எல்லாருக்கும் கோவம் வருதா இல்லையா? எல்லாரும் மனிதர்கள் தானே எல்லோரும். இப்போ எனக்கு எனக்கெல்லாம் 2 நாள் சரியான கோவம். நம்மகிட்ட எதாவது கிடைக்காதா, போய் அவனை சாவடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கோவம் வருதுல்ல, அது வரும். ஏன்னா ஒரு நிராயுத பாணியாக ஒருத்தனை கொண்டுட்டா எப்படி அதை டைஜஸ்ட் பண்ண முடியும்? அந்த குழந்தை வந்து அப்பாவை பற்றி டேட் ப்ளீஸ் வேக்கப், டேட் ப்ளீஸ் வேக்கப்னு சொல்லி ஹைதராபாத்தில் கூடிய ஒரு இன்ஜினியரோட குழந்தை அழுகிறப்ப நமக்கு அழுக வருதுங்க. கப்பல் படையில் வந்து ஒருத்தர் கப்பல் படையை சேர்ந்து ஒருத்தர் இழக்கிறாரு, குஜராத்தை ஹரியானாவை சேர்ந்தவர். வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் கல்யாணம் ஆகி 2 மாதத்தில் இறக்குறாரு. அவங்க இராணுவ சைட் அடிக்கிறாங்க அவங்க ஒய்ஃபு. நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு அப்போ எல்லாருக்கும் கொதிக்கும்ல. அது நமக்கே அப்படி இருக்கப்போ நம்மளோட பாரத பிரதமருக்கு எப்படி இருக்கும்? அது வந்து இந்தியாவில் பிறந்த 140 கோடி மக்கள் அவர் குழந்தைகள் நினைக்கிற கேரக்டருங்க. அவர் ஏதோ 10 பேர் செத்து போயிட்டாங்கன்னு அவர் நினைக்க முடியாதுங்க. 140 கோடி மக்களும் அவருடைய குழந்தைகள், அவரோட பேபிஸ். அவர் ஒரு பேபி இருந்தாலும் அவர் கஷ்டம். அதனால தான் துல்லியமாக பிளான் பண்ணாங்க, இந்தியாவில் இனிமேல் ஒரு உயிர் போகக்கூடாது. இப்போ கூட அந்த எல்லையில் வந்து பீரங்களை வச்சு அவன் போர் யுத்தத்தினுடைய வரைமுறைகளை மீறி தான் அடிக்கிறான். இப்போ மறுக்க பதிலடி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஒரு விமானி கூட நம்ம பிடிபட்டிருக்காரு, அவனை டீசெண்டாக எதுவுமே நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம போரில் என்ன வந்து அக்ரிமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து இந்தியா எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்க, எப்போதுமே ஃபாலோ பண்ணும். ஏன்னா இந்த சிம்லா ஒப்பந்தமே அதான் சொல்லுது, உங்கள் இராணுவ வீரர்கள் பிடிபட்டால், அந்த எல்லையில் பிடிபட்டால் அவங்களுக்கு டீசெண்டாக கொண்டு வந்து அவங்க இராணுவத்தில் வந்து அப்படி தான் நம்ம அபிநந்தன் உள்ள கொண்டு வந்தோம். சிம்லா ஒப்பந்தத்துப்படி தான் கொண்டு வந்தோம். அந்த எல்லையில் கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ராப் பண்ணணும். குறிப்பிட்ட டைம் முடிஞ்சோன்னா இராணுவ வீரர்களை நீங்கள் விடுவிச்சிடணும். அந்த எல்லை பிறகு எவ்வளோ ஆக்குவை பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து திருப்பி கொடுத்துடணும். இதெல்லாம் அதில் இருந்துச்சு அந்த ஒப்பந்தம். இப்போ நாங்கள் ஒப்பந்தத்தையே மதிக்க மாட்டேன்றான் அவன். நான் சொல்கிறேன் அவன், ஏன்னா அவனுக்கு வந்து முன்னேறணுன்றது கிடையாது. அந்த பாகிஸ்தான் கண்ட்ரியை வைத்து பணம் சம்பாதிக்கிற அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதியில் சிக்கி அந்த நாடு சீரழிகிறது. சார், அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி ஜி.